காலை. நான் உங்கள் ஆலினா தமிழச்சி. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அவரை செடியை தான் பார்க்க போகிறோம். அவரை செடியில் எவ்வளோ பூ வந்திருக்கு பாருங்களேன். எவ்வளோ பூ, எவ்வளோ பிஞ்சிங்க, அழகாக பிஞ்சிங்க வந்திருக்கு. கொத்து கொத்தா அவரைக்காய் காய்ச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இதெல்லாம் நம்ம பறிச்சுட்டு போகிறோம். பறிச்சுட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிப்போம். இது வந்துட்டு மொத்தமாக 3 செடி இருக்குது. ஒரே செடியில் ஒரே க்ரோ பேக்கில் 3 இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன், தனித்தனியாக ஒரு இதுவாக எடுத்து எல்லாத்தையும் அழகாக ரெடி பண்ண போகிறேன். சூப்பராக நம்ம வீட்டில் வந்து அவரைக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். அவரைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரி குழம்பு இதெல்லாம் வந்து நிறைய வச்சு சாப்பிடலாம். அதாவது வெரைட்டியாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவரைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது அவரைக்காய். என்னுடைய அவரைக்காய் செடியை பார்த்தீங்களா. அடுத்தது தக்காளி செடி. தக்காளி வந்திருக்கு. தக்காளி செடி இதோ நிறைய பிஞ்சு வந்திருக்கு. இதோ குட்டி தக்காளி வந்து முளைச்சிருக்கு. அப்புறம் வந்து நிறைய பூ விட்டுருக்கு. அப்புறம் வந்து எல்லோ கலர் கலரி பூ சூப்பராக இருக்குது. நல்லா கொத்தா பூத்துருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம செடி வந்து காலையில் தண்ணி ஊற்றுறதுக்காக வந்தேன். இதெல்லாம் பார்த்தேன். டெய்லி நானும் வந்து போடணும் வீடியோவில் இந்த அவரைக்காய் காமிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு காரணத்தில் கீழே இறங்கிடுவேன். அதனால் அவரைக்காய் காமிக்க முடியாது, ஷேர் பண்ணிக்க முடியாது. அதனால அப்படி போயிடுவேன். இன்னைக்கு அவரைக்காவை நம்ம ஸ்பெஷல் நம்ம வீடியோ இன்னைக்கு. அடுத்தது கத்திரிக்காயில் இலைலாம் இல்லை. ஆனால் இந்த செடியில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இன்னொரு செடியில் இருக்குது. இன்னொரு செடியில் கத்திரிக்காய் வந்திருக்கு. பார்க்கலாம் வாங்க. இதோ கத்திரிக்காய் செடியில் இந்த கத்திரிக்காய் வந்துட்டு காய்ச்சிருக்கு. அவரைக்காயும் கத்திரிக்காயும் நம்மளுக்கு காய்ச்சி நல்லா வந்திருக்கு. இதோ இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. பூவும் நிறைய விட்டுருக்கு, பிஞ்சும் இருக்குது. இலை கொஞ்சம் காஞ்சிருக்கு ஒரு இலை. அப்புறம் ஒரு கத்திரிக்காய் வந்து இது வந்து விதைக்கு நல்ல ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கத்திரிக்காய். இது நம்ம கிராமத்து கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். கொத்தா காய்க்கும். இன்னும் நான் வந்து பஞ்சகாவியம் கொடுக்கவே இல்லை. பஞ்சகாவியம் கொஞ்சம் வேப்பெண்ணெய் இதெல்லாம் கொடுக்கணும். கொடுத்தோன்னா நல்லா சூப்பராக அழகாக வரும். நிறைய அவரைக்காவும் நிறைய கத்திரிக்காயும் வரும். இன்னும் கத்திரிக்காய் வந்து ஒரு 4-5 தொட்டி போடலான்னு இருக்கேன். அடுத்து முருங்கைக்கீரை நீட்டாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குது. முருங்கைக்கீரை இதில் வந்து பழைய வீடியோவில் பாருங்கள் 21 முருங்கைக்காய்க்கு எடுத்திருப்பேன். நான் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். முருங்கைக்காவும் பறிக்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட. வீடியோவில் பழைய வீடியோ ஃபஸ்ட் வீடியோவில் பாருங்கள். பெரிய வீடியோவில் தான் போட்டிருப்பேன். அப்போல்லாம் ஷார்ட்ஸ் நிறைய போட மாட்டேன், வீடியோ தான் வந்து நிறைய போடுவேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் பார்த்தாச்சு. இந்த நித்திய கல்யாணி பூ வந்துட்டு ஒரு 4-5 செடி கீழே எடுத்துகிட்டு போயிட்டு வாசலில் வைக்கலான்னு இருக்கேன். இதோ வாசலில் வைக்கலான்னு இருக்கேன். வாசல் என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். என்னென்ன இருக்குன்னா துளசி மாடம் இருக்குது வாசலுக்கு என்ட்ரன்ஸ் நேராக. அப்புறம் வெத்தலை கொடி இருக்குது. சரியான இதுல வந்து இன்னும் வெத்தலை கொடியை வந்து நான் கொடி படர வைக்கல. சும்மா அதுவாக வந்து ஏதோ அந்த செவர் மூலயமா அப்படியே சுற்றிக்கிட்டு வருது. வெத்தலை செடி, துளசி, அதுக்கப்புறம் வந்து இது ஆகாய தாமரை. அந்த டப்பு ஃபுல்லாக இருக்குது. அந்த டப்பில் வந்து நிறைய மீன் இருக்குது. குட்டி மீன் இருக்குது, பெரிய மீனும் இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி சைடில் வந்துட்டு கொஞ்சம் செடிங்க வச்சுருப்பேன் வீட்டுக்கு என்ட்ரன்ஸில். இது வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நிறைய ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இலை ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இலையை, இந்த செடியை. அடுத்தது இது வந்து நம்ம பழைய வீடியோவில் பாருங்கள். இது வந்து இது வயலட் கலரில் இருக்கும். செம்மையாக இருக்கும். கொடி போல் வரும். நான் ஷீட் போட்டிருந்தேன் பழைய வீட்டில். அந்த பழைய வீட்டில் ஷீட்டில் அழகாக போட்டு மேலே வசதியாக அப்படியே ஏற்றி வச்சுருந்தேன். கொடி நல்லா அழகாக வந்து இருந்தது. பார்த்தீங்களா. இது வந்து நிறைய தொட்டி அப்படியே நான் ப்ரொபகேட் பண்ணிவிட்டு நான் வாங்கினோ ஒன்று தான். நான் ப்ரொபகேட் பண்ணது நிறைய பண்ணி வச்சுருக்கேன். பால்கனிலலாம் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் பால்கனி நம்மளுக்கு. அதுலேயும் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது இதோ அப்படியே கீழே தொங்குற மாதிரி அழகாக ஹேங்கிங்கில் தான் மாட்டியிருக்கேன். ஹேங்கிங்கில் நம்ம மஞ்சள் செடி வந்து இன்னொரு பிஞ்சு வந்துட்டு இன்னொரு இது வந்திருக்கு. இன்னொரு குருத்து வந்திருக்கு மஞ்சள் செடி.
இதில் வந்து 2 இருக்குது. இந்த கேசவர்த்தினி தலைமுடிக்கெல்லாம் வந்து ரொம்ப முடி நல்லா அடர்த்தியாக வளரும், நல்லாயிருக்கும் முடிக்கு ஸ்ட்ரென்த்து. கேசவர்த்தினி இது வந்து நம்ம வாடாமல்லி பூ. நான் இன்னும் கொஞ்சம் செடிங்க வந்து நான் வாங்க போகிறேன். அது இந்த வாரத்துக்குள்ளே வாங்கிடுவேன். ஏன்னா ஒரு முக்கியமான செடியெல்லாம் வாங்கணும்னு மைண்டில் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எனக்கு பிடிச்ச பெட்ரியா. எனக்கு வந்து இதில் 3 கலர் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு ஒரு கலர் தான் கிடச்சிருக்கு. இன்னும் 2 கலர் சொல்லி வச்சுருக்கேன் நர்சரியில். எனக்கு கிடச்சிரும்னு நினைக்கிறேன். போயிட்டு நான் 3 கலர் பெட்ரியாவும் வாங்கிட்டு வந்து வச்சு நான் சூப்பராக அழகாக பந்தல் போட்டு வந்து இப்படியே மேலே போகுது. இது வந்து எப்படியாவது அழகாக பந்தல் போட்டு சூப்பராக வந்துச்சுன்னா அப்படியே பூ பார்க்கவே அழகாக அப்படின்னு ரொம்ப கிளவராக இருக்கும். அந்த இது பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பூ பெட்ரியா வந்து என்னுடைய ரொம்ப ரொம்ப பிரியமான செடி. இது வந்து நம்ம சுகர்னே சொல்லக்கூடாது. அந்த சுகரை பார்த்தாலே எனக்கு கோவம் இருக்குது. ஏன்னா எனக்கு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு சுகர். எனக்கு பிடிக்கல, எனக்கு இல்லை, யாருக்குமே சுகர்ன்ற பிரச்சனை வரவே கூடாது. இது வந்து சுகருக்கான இலை. இது வந்து காலையில் வெறும் வயிற்றுல எதுவும் சாப்பிடாத முன்னாடி ஒரு 4 இலை அலசி நம்ம மென்று அப்படியே அந்த சாறு போகிற மாதிரி முழுங்கிட்டா சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்பைடர் லில்லி வந்து இப்படி தான் நான் வந்து இதில் தான் எனக்கு வந்து வந்தது. ஸ்பைடர் லில்லி ஒரே ஒரு பேக்கில் தான் வச்சேன். இதுலேருந்து எவ்வளோ செடிங்க அழகாக ப்ரொபகேட் பண்ணேன். இந்த ஒரு செடியிலேருந்து இன்னும் இருக்குது, அதுலேருந்து இன்னும் பிரிக்கணும். இதில் ஒன்று தான் வச்சுருந்தேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு. இப்போ திரும்பி என்ன பண்ணிடுச்சு, எல்லாம் நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் திருப்பி பிரித்து இன்னும் கொஞ்சம் ப்ரொபகேட் பண்ண போகிறேன். இந்த செடி இது ஒன்று, இதோ இங்கே இருக்குது. இங்கே ஒரு ஸ்பைடர் லில்லி, இதோ இங்கே ஒரு ஸ்பைடர் லில்லி. அடுத்தது 2 ஸ்பைடர் லில்லி. இதில் வந்து ஒரு 4 இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்பைடர் லில்லி. அடுத்து இதோ இங்கே ஒரு ஸ்பைடர் லில்லி. அடுத்து இதோ இங்கே ஒரு ஸ்பைடர் லில்லி. இங்கே ஒரு ஸ்பைடர் லில்லி. அதில் தான் வந்து நித்திய கல்யாணி பூ வந்து நிறைய பூத்துருக்கு. இது வந்து ஸ்டார் என்ன சொல்லுவாங்களே, ஸ்டார் மாதிரி பூக்கும். இது மறந்துடு, அழகா பூ வந்து ஸ்டார் மாதிரி வரும். அது வந்து ஸ்பைடர் லில்லி. இது வந்து ஸ்டார் மாதிரியே பூக்கும். அந்த பூ வந்து நான் பூத்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவில். உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அடுத்தது பசலைக்கீரை விதை. எவ்வளோ விதை பாருங்க, பசலைக்கீரையோட விதை. இந்த மணி பிளான்ட் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் பஞ்சகவியெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே எடுத்து போய் வைக்க போகிறேன். மணி பிளான்ட்டு ஃபஸ்ட்லாம் நிறைய வரும், இப்போ வந்து கம்மியாயிடுச்சு. இது பார்த்தீங்களா, இதுவும் நான் ப்ரொபகேட் பண்ணது தான். இது வந்து சம்பங்கி, மஞ்சள் சம்பங்கி, செண்பகப்பூ. சம்பங்கி கிடையாது, செண்பகப்பூ, எல்லோ கலர் செண்பகப்பூ. சூப்பராக இருக்கும், வாசனை செம்மையாக இருக்கும், நிறைய பூத்து இருக்குது. இதையும் நீங்கள் பழைய வீடியோவில் வாட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ப்ரொபகேட் பண்ணினது இதோ இந்த செடி. இது நான் ஒன்று தான் வாங்கினேன், ஆனால் வந்து நிறைய ப்ரொபகேட். என் கையில் வந்து ராசி நிறைய செடி நிறைய ப்ரொபகேட் ஆகும். இவ்வளோ நான் இன்னும் நிறைய வச்சுருந்தேன். எவ்வளோக்கு எவ்வளோ உருவாக்குறோம் அவ்வளோக்கு அவ்வளோ பாதியில் வந்து திரும்பவும் கொஞ்சம் போட்டு விட்டுருவேன். அங்கேயும் நிறைய ப்ரொபகேட் பண்ணினேன். சரியான இடமும் இல்லை, சரியான பராமரிப்பு பண்ண முடியல, கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. அதனால எனக்கு பார்த்துக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இது வந்து சம்பங்கி, நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது சம்பங்கி. கிழங்கு வச்ச இந்த தர்மாக்கோல் இதில் தான் வச்சுருக்கேன், தொட்டியில். இதில் வந்து நிறைய சம்பங்கி வந்து அங்கே எப்படி நடவு செய்வாங்க, கிராமத்தில் வந்து அப்படியே லைனாக நடவு செய்வாங்க, அந்த மாதிரி நடவு செஞ்சு வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ வந்து பூ இன்னும் வரல, செடிங்க மட்டும் நல்லா ஒரு பலந்து வந்துட்டு இருக்கு. இதில் இருக்குது இன்னும் கிழங்கு, அதுவே முளைச்சி வந்துட்டு இருக்கு. அந்த கிழங்குலேருந்து இதோ கிழங்கு வச்சுருக்கேன், இதோ கிழங்கு இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சோம்னா ப்ரெப்பகேட் பண்ணினோம்னா சூப்பராக நிறைய சம்பங்கி வரும். அதெல்லாம் இருக்குது, வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு செஞ்சிடணும். அதே மாதிரி இந்த பூனுடைய மொக்கு இதை பார்த்தீங்களா, இந்த மொட்டு வந்து இப்படி விரிஞ்சிருக்கு, சூப்பராக இருக்குது, அழகாக. இந்த பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து டெம்பிள் பிளான்ட். இலையை வந்து ஒரு கிட்டார் ஷேப்பில் இருக்கும், பூவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டான கலர். ஸோ இதுலேயும் வந்துட்டு நிறையா மொட்டுக்கள்லாம் இருக்குது, அழகாக இருக்குது. இது வந்து கிருஷ்ண கமலம். நம்ம பழைய வீட்டில் வந்து கிருஷ்ண கமலத்தை நிறைய கண்ணில் பார்த்துட்டேன். பர்பிள் கலரு கிருஷ்ண கமலம், அப்புறம் ரெட்டு கலரும் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பர்பிள் கலரு கிருஷ்ண கமலம் இப்போ தான் வந்துட்டு இருக்கு. அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது நிறைய கொடி வந்து நிறைய பூ பூக்கும். அவ்வளோ அழகாக நான் மதருக்கு கலெக்ஷன் பண்ணி வைப்பேன், செம்மையாக இருக்கும். இது பர்பிள், ரெட் கலர். இது வந்து ரெட் கலர்.
சிவபக்தர் அனைவருக்கும் தெரியும் இது என்னதுன்ட்டு. இது என்ன செடின்னு சிவபக்தர் அனைவருக்கும் தெரியும். ஒரு கிளையிலேயே வந்து 3 லீஃப் வரும். இந்த ஒரு அற்புதம், இந்த ஒரு அழகு வந்து இந்த செடியில் மட்டும்தான் நம்ம காண முடியும். அப்புறம் இன்னொரு இதே மாதிரி 7 இலை வரும். இது வந்து 3 இலை வரும். அப்புறம் இன்னொன்று வந்து 7 இலை வரும். சிவபக்தர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இது வந்து சிவனுக்குரிய வில்வை செடி. நம்ம மரமாக வைக்கல, நம்ம சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருக்கிறதால வில்வை செடின்னு சொல்கிறோம். கோயிலெல்லாம் வந்து வில்வை மரம் சொல்லுவாங்க, வில்வ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பூரவள்ளி வந்து நிறைய வந்திருக்கு. நம்ம மருத்துவத்துக்கான செடியெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து நிறையவே உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இங்கே இருக்கு, இதோ இங்கே இருக்க அடுத்தது குட்டி புஸ்கா எப்படி நடக்குது பாருங்க. சக்தி சக்தி காலையில் இவங்களாம் வந்து என் கூட நடந்துட்டு இருக்காங்க. இதோ கற்பூரவள்ளி செடி. இது நம்ம ஸ்வீட் லெமன் 1 2 3 4 அந்த ஒரு செடியில் வந்து 4 இருக்கு. 4 ஸ்வீட் லெமனு. இதில் எத்தனை இருக்குது பார்க்கலாம் வாங்க. இந்த செடியில் 2 செடி இருக்குது என்கிட்ட ஸ்வீட் லெமன். இதில் வந்து 2 இருக்குது. அவ்வளோதான், 2 தான் இருக்குது. இதில் 2 ஸ்வீட் லெமன் இருக்குது. அப்புறம் இது வந்துட்டு நம்ம வெள்ளை கலர், அங்கே வந்து எல்லோ கலரு அலரிப்பூ பார்த்தோம். இப்போ வந்துட்டு இது வந்து ஒயிட் கலர் அலரிப்பூ. சூப்பராக நிறைய பூத்துருக்கு. அலரி பூ நிறைய பூத்துருக்கு. நம்மகிட்ட வந்து எல்லோ கலர் அலரி, அப்புறம் ஒயிட் கலர் அலரி, அடுத்தது வந்து பிங்க் கலர் அலரி. இந்த பிங்க் கலர் இருக்கு. இது வந்து பேபி பிங்க். அப்புறம் இன்னொரு பிங்க் கூட இருக்கு. இது பேபி பிங்க். இது ஃபுல்லா வந்து நித்திய கல்யாணம். சூப்பரா இருக்கு, பூ அழகா இருக்கு. என்னதுன்னு தெரியல. நான் வந்து காய் அலசின தண்ணி, இந்த காயெல்லாம் கட் பண்ணுவேன்ல, அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுவேன். அந்த ஊற்றும் போது இந்த இலை வந்திருக்கு. இது என்ன இலைன்னு தெரியல. 2 பூ வந்திருக்கு. 2 பூ வந்திருக்கு. இது என்ன இலைன்னு தெரியல. அடுத்தது இது என்ன செடின்னு தெரியல. இதுவும் ஏதோ ஒரு செடி வந்திருக்கு. இது வந்துட்டு இது சங்குப்பூ. இது என்ன கலருன்னு மட்டும் தெரியல. பூத்தா தான் தெரியும் என்ன கலருன்னு. சங்குப்பூ. எங்கிட்ட வெள்ளை கலர் நாகப்பழம், ஒயிட் நாகப்பழம் இருக்கு. இதுதான் நாகப்பழம் செடி. அதுவும் நல்லா அழகாக தொழில் வந்துருச்சு. இது வந்து மல்லி வந்து ரோஸ் மாதிரி இருக்கும். ரோஜா பூ மாதிரி அழகாக இருக்கும். லேயராக ஒரு 3 லேயர் கிட்ட வரும். நல்லா பெருசாக இருக்கும். ரொம்ப அழகாக வந்துருக்கு. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. அப்படியே செடி வந்து அப்படியே பந்து போல் ரொம்ப அழகாக இருக்குது. கருவேப்பிலை வந்து நிறைய பறிச்சிடுவேன். அதனால கருவேப்பிலை வந்து கம்மியாக தான் வந்திருக்கு. கருவேப்பிலை செடி 2 கருவேப்பிலை இருக்குது. இது வந்து நம்ம ஷோக்காக நம்ம வச்சுருக்கிறது. இதில் வந்து ப்ரொபகேட் பண்ணணும். இது வந்து வந்திருக்கு. ஒரு இதை மட்டும் எடுத்து வேறு இதில் வைக்கணும். இதை மட்டும் எடுத்து வேறு பாட்டில் வச்சுட்டு இது அப்படியே இதில் இருக்கட்டும். ப்ரொபகேட் பண்ணணும். அதே மாதிரி இது பார்த்திங்களா, இந்த செடி வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக யானையோட காது ஷேப் இருக்குது. யானையோட காது ஷேப்பில் இந்த செடி இருக்கும். இந்த இலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செடி எனக்கு நிறைய, இந்த செடி என் கையில் நிறைய வரும். ரொம்ப ராசியான செடி நிறைய வரும். நிறைய அப்படியே பஞ்சாக வச்சுருப்பேன். அப்படி நிறைய இருக்குது தொட்டியில். எனக்கு அப்படியே ப்ரொபகேட் அதாவது நான் வந்து செடி வந்து ஒரு செடி வாங்கினேன்னா அது அப்படியே 10 செடி 15 செடியாக உற்பத்தி பண்ணிடுவேன். நான் அப்படியே ஃபாஸ்ட்டாக விறுவிறுன்னு மாடி ஃபுல்லாக ஆக்கிடுவேன். மாடியில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபாஸ்ட்டாக மாடி ஃபுல்லாக ஆக்கிடுவேன். இது வந்துட்டு ரோஜா, எல்லோ கலர் ரோஜா. இப்போ இந்த மழைக்கு அதுக்கு நல்ல துளுத்துருக்கு. இப்போ பெஞ்ச மழைக்கு நல்ல துளுத்து அழகாக சூப்பராக வந்துருக்கு. பூ இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. இது ரெட் கலர் செம்பருத்தி, பிளட் ரெட் செம்பருத்தி. சூப்பரான செடி. எனக்கு ரொம்ப செம்பருத்தி எல்லா கலரும் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் எல்லா கலரும் போய் இப்போ இந்த ஒரு கலர் மட்டும்தான் எனக்கு அப்படியே நிரந்தரமாக என் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. மீதி எல்லா செடியும் காணும். இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதையும் வந்து ப்ரொபகேட் பண்ண போகிறோம்.
இது இருக்குல்ல, இந்த செடி வந்துட்டு நம்ம புத்தா கிட்ட வச்சுருப்பேன். ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நான் வந்து ப்ரொபகேட் பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்ன இதுவெல்லாம் எடுத்து ஒரு தொட்டிங்களை வச்சு மொத்தம் இதில் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 இருக்குது. இந்த 4த்தையும் தனித்தனி தொட்டியாக பிரித்து 4 செடியும் ஒன்றாக்க போகிறேன். இந்த இலை தான். சண்டை போடக்கூடாது, 2 பேரும் சண்டை போடக்கூடாது. சண்டை போடக்கூடாது. மல்லிகைப்பூ செடி வந்து 5 மல்லிகைப்பூ செடி இருக்குது. அதெல்லாம் சேஃபாக இருக்குது. 5 மல்லி செடி இருக்குது. 1 2 3 அப்புறம் 4 அங்கே 1 5 செடி இருக்குது. மல்லி செடி 5 இருக்குது. ரெட் கலர் கனகாம்பரமும் வாங்கினேன், எல்லோ கலர் கனகாம்பரமும் வாங்கினேன். எல்லோ வந்துட்டு வந்துருச்சு, துளுத்து வந்துக்கிட்டு இருக்கு. எல்லோ கலரு பூவும் பூத்துக்கிட்டு இருக்கு. ரெட் கலர் தான் வந்து நான் வாங்கிட்டு வர போகிறேன். ரெட் கலர் வச்சுருந்தேன், இல்லை ரெட்டுன்றதை விட அது பீச்சுன்னு நினைக்கிறேன். கனகாம்பரம் வந்து பீச் கலரில் இருக்கும். அடுத்து வேப்ப செடி வந்து நிறைய வைக்கணும்னு நினைப்பேன். ஆனால் வந்து சரியாக வராது. இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. வேப்பலை செடி வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 3 செடிக்கிட்ட வந்திருக்கு வேப்பலை செடி. அடுத்தது நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறைய பிடுங்கி போட்டுருவேன், பிச்சு போட்டுருவேன். இது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு கீழே இந்த செடி என்னன்னு தெரியும். இது வந்து கீரை. இது வந்து கீராநெல்லி இலைக்கு மேலே பக்கத்தில் வந்து குப்பாமேனி இலை. இது வந்து இப்போ வந்து இதனுடைய மருத்துவ குணம் வந்து நான் வந்து இதை குப்பை செடி நிறைய பிடுங்கி போட்டுருவேன். இப்போது ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு இந்த குப்பாமேனியும் இந்த சுகர் பேஷண்ட்டுங்கெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ஷுகர்னாலே எரிச்சலாக வருது. சுகர் பேஷண்ட் வந்து இதை வந்து நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சு கீராநெல்லி இலையை குடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து சுகர் வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் சுகரு. இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு நிறைய பிடுங்கி போட்டேன். இப்போ வந்து வரட்டோன்னு இந்த ஒரு செடியில் இல்லை, இன்னும் ஒரு 4-5 செடியில் கூட இருக்குது. அதெல்லாம் பிடுங்கி போட வேணாம், அப்படியே வரட்டும். ஏன்னா நமக்கு யூஸ் ஆக மிச்சம் வந்து வெளியில் எல்லாருக்கும் கொடுக்கலாம். அடுத்து வந்து இது எங்கள் அம்மாவுக்கும் வந்து நான் அந்த கஷாயம் மாதிரி பண்ணி கொடுப்பேன். அப்புறம் இந்த குப்பாமேனியை வந்து நல்லா அரைச்சிட்டு தண்ணியில் கலந்து நம்ம குடிக்கிற தண்ணி கிடையாது, குளிக்கிற தண்ணியில் கலந்து நம்ம தேய்ச்சி குளித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் சரியாயிரும். அதனால் இதை வந்து இப்போ பத்திரப்படுத்தி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி கிட்னி ஸ்டோனு இலையும் வந்து நான் ரொம்ப பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து கிட்னி ஸ்டோன் இலை. இது ஒன்று எடுத்து வச்சாலே அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துடும். அந்த மாதிரி ஒரு செடி இது வந்து நான் இதையும் வந்து நிறைய பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டும் இருக்கேன். ஏன்னா வந்து நான் வந்து கிட்னி ஸ்டோனில் ரொம்ப அடிப்பட்டு அவசப்பட்டிருக்கேன். அது ரொம்ப நரக வேதனையாக இருக்கும். அதனால் அந்த ஒரு இதுக்காக கிட்னி ஸ்டோன் இலையை வந்து நான் வந்து இது வந்து நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்காக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். யாருக்குன்னா வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. இதையும் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து அடியில் எடுத்து மண்ணில் எடுத்து நட்டு வச்சு வர வச்சதுலாம் எல்லாம் கீராநெல்லி இந்த மாதிரி எல்லா செடியிலையும் வர வச்சுருக்கேன். கீராநெல்லி செடி இப்போ ரொம்ப முக்கியம். இந்த அம்மான் பச்சை. அடுத்தது வந்து இது உள்ளலாம் பசலைக்கீரை இருக்குது. அப்புறம் தக்காளி செடி இங்கே ஒன்று வந்திருக்கு. இந்த தக்காளி செடி வந்து நான் இதெல்லாம் விதை போட்டு வரல. இந்த தக்காளி செடி மட்டும், மீதியெல்லாம் விதை போட்டு வந்தது, நாற்று வச்சு வந்தது. இது வந்து தக்காளி செடி வந்து தானாக வந்தது. இந்த தக்காளி செடி தானாக வந்த செடி. இதுவும் பூவிட்டுருக்கு. இதையும் வந்து தனியாக ஒரு செடியில் எடுத்து வச்சு அதையும் வந்து நல்லா அழகாக காப்பாற்றி சூப்பராக வச்சிடணும். ஏன்னா வந்து தக்காளியெல்லாம் வந்து நிறைய காய்க்கும். எனக்கு காய்கறி எல்லாம் அறுவடை செய்யணும்னு ரொம்ப ஆசை. நிறைய பூக்கள் மதருக்கு கலெக்ஷன் பண்ணணும்னு ஆசை. காய்கறியெல்லாம் வந்துட்டு நிறைய அறுவடை பண்ணணும்னு ஆசை. எனக்கு வந்து நிறைய பெரிய லேண்டில் செய்யணும்னு இதெல்லாம் ஆசை. ஆனால் நம்மக்கிட்ட வந்து லேண்ட் வந்து கிடையாது. அதனால் ஏதோ நம்ம மொட்டை மாடி தோட்டத்தை வச்சு ரசிச்சுக்கிறேன். மொட்டை மாடியில் நம்மளுக்கு மொட்டை மாடி தான் லேண்டே. அதனால் நம்ம வச்சுருக்கோம். இது ஒரு கொடி செடி. இது என்ன கொடின்னு தெரியல, ஆனால் வந்துட்டு பூ ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் வந்து வச்சுருக்கிறேன். கொடி வந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் நம்ம மொட்டை மாடியுடைய பிளேஸ். இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே இது ஃபுல்லாக அப்படியே போயிட்டு இதோ அப்படியே பா ஷேப்பில் வச்சுருப்பேன். எல்லா செடியும் பா ஷேப்பில் வச்சுருப்பேன். இந்த பக்கம் தண்ணி டேங்க்கு, அவ்வளோதான். பால்கனி இங்கே முடிஞ்சிருது. மூணு பேரும் என்ன மாதிரி பார்த்துக்கிட்டு ஒய்யாரமாக படுத்துக்கிட்டு, இவங்க இந்த மாதிரி ஒய்யாரமாக மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு காற்று வாங்கிக்கிட்டு, இது மாதிரி நம்ம கூட வந்து நம்மளுக்கு கூட இவ்வளோ டைம் இருக்காது. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. நம்ம செடி எவ்வளோ குளிர்ச்சி தருதோ கண்ணுக்கு. இன்னொரு சைடு இந்த நாய்க்குட்டிங்க என்னமா அழகாக ரெஸ்ட் எடுக்குதுங்கப்பா. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குதுங்க. முடி ஹேர்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய நாட் வருதுன்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணிட்டேன்.
அழகாக இருக்காங்க. இது மாதிரி நம்மளும் படுத்து ஒய்யாரமாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எங்கே முடியுது. இதான் நம்ம வில்லிவாக்கம் சப்வே. சூப்பராக இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ வந்து நல்லா அழகாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்மளுடைய செடியெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஷீட் ரூமில் தான் வந்து நான் கோழிங்கெல்லாம் வளர்த்தேன் ஒரு டைமு. அது நீங்கள் பழைய வீடியோவில் பார்க்கணும், ரொம்ப பழைய வீடியோவில் பார்க்கணும். இந்த ஷீட் ரூமில் கோழி வந்து நிறைய கோழி, நாட்டுக்கோழி தான், சாதா கோழி கிடையாது, நாட்டுக்கோழி. அப்புறம் சாதா சேவல் ஒன்று வச்சுருந்தேன். நாட்டுக்கோழி நாட்டு சேவல் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 கிட்ட வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் கூஸ் வச்சுருந்தேன். அதையும் பாருங்கள், கூஸ் வந்து 2 கூஸ் வச்சுருந்தேன். செம்ம ஒயிட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். பால் அப்படியே பால் ஒயிட்டு, ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து திரும்பவும் நான் என்னுடைய பழைய இது வந்து திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு. பழைய ஆசைகள்லாம் வந்து திரும்ப வந்துட்டு இருக்கு. திரும்பியும் ஏன் நான் விட்டேன் இதெல்லாம் எனக்கே தெரியல. அதனால் பழைய ஆசையெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து நான் திரும்பவும் ஆரம்பிக்க போகிறேன் எல்லாத்தையும். ஓகேங்களா? பார்ப்போம் எவ்வளோ தொலைவு. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன கொடுக்குறது, இது என்ன கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவை நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆலிநாள் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.